இந்த மலையில் தான் தீப்பிடிக்குது சாங் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். என்னென்னா, அது எந்த மேடையிலும் யாரும் சொல்லலை. அதுக்கு என்ன காரணம்னா, அதில் வந்து அது எழுதி மெட்டமைக்கப்பட்ட பாட்டு. அந்த படத்தில் எங்கே அந்த பாட்டு இடம்பெறணுமோ அங்கே அந்த பாட்டு இடம்பெறலை. அது ரொம்ப பின்னாடி இடம்பெற்றுச்சு. ஏன்னா பாடல் வந்ததுக்கு லேட்டானதுனால. அந்த பையன் இறந்து போயிட்டான்னு சொன்ன உடனே, அந்த கிணற்று சம்பவம் முடிஞ்ச உடனே தான் இது வந்திருக்கணும்ல. ஆமாம், அந்த கிணற்று சம்பவம் முடிஞ்ச உடனே அந்த மேலே ஏறி நின்று மலையில தான் தீப்பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ளே வெடி வெடிக்குது ராசாங்கிறது அங்கே வந்திருக்க வேண்டிய பாடல். அவர் கேமரா கழுறாருல, அந்த இடத்துல வந்திருக்கும். ஆக்சுவலாக இது வந்து நாட்டுப்புற பாட்டு. வந்து மலையில தான் தீப்பிடிக்குது ராசா, எல்லோரும் ஓடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுப்புற பாட்டு இருக்குது, அந்த முதல் வரி. அதை வச்சு தான் இது மொத்தமும் எழுதணும். அது மொத்த அரசியலையும் சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. இதெல்லாம் தாண்டி இந்த பாட்டு நீங்கள் ரொம்ப பிரமாதமாக பாடி, இது இவ்வளோ சிறப்பாக அந்த பாட்டு இருக்காங்கிறது எனக்கே இங்கே உட்காந்துருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதிருக்கலாமோங்கிற அளவுக்கு எனக்கு தோணிருச்சு. அதனால் இது பாட வைக்கும் பொழுது இது யார் பாடலாம் அப்படின்னோடனே வடிவேலு பாடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சுற்றி முடிவாயிடுச்சு. அது யாரோட? அது இயக்குனர் மாதிரி செல்வராஜ். ஆக்சுவலாக ரஹ்மான் சாரும் ரொம்ப விரும்பினார், உதயநிதியும் விரும்பினார். எல்லாரும் விரும்பி அவரை கூப்பிடும்போது அவர் வரல. லிரிக் அனுப்புங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வரிகள் அனுப்பிச்சோம். அப்புறம் அந்த மெட்டு அனுப்பிச்சோம். மெட்டு எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு இது ரொம்ப கஷ்டமான டியூனாக இருக்குது, நான் பாட வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டார். அப்புறம் வந்தார். அவர் பாட ஆரம்பித்தா வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வந்து அவருக்கு பயங்கரமாக வேர்த்து ஊற்றுது, அவரால் பாட முடியல. அப்போ வெளியில் வந்து சொன்னார், நான் பாட முடியாமல் போய்டுங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப நாகரிகமாக மறுத்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். நீ வந்து இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானுடைய இசை மேதமையை உணர்ந்து கொள்வதற்காக இந்த சம்பவத்தை சொல்கிறேன். உடனே அவர் என்ன சொன்னார், அந்த மைக்கை கொண்டு வந்து இங்கே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் வச்சார். ஒரு காஃபி கொடுக்க சொன்னார். ஒரு காஃபியை வந்து வடிவேல் குடித்தார். குடித்து முடித்தோடனே, நீங்கள் இந்த நாகூர் ஹனீஃபா பாட்டெலாம் பாடுவீங்கல்ல, அதை பாடுங்க அப்படின்னார். கடகடன்னு ஒரு பாடினார். இந்த பழைய பாட்டெலாம் பாடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எல்லா பாட்டிலையும் இருக்கக்கூடிய 4 வரியாக பாட சொன்னார். அவர் பாடினார். இவ்வளோலாம் பாடுறீங்க, இந்த பாட்டை பாட முடியாதா, பாடுங்க அப்படின்னோடனே இவர் பாட ஆரம்பித்தார். மலையில தான் இந்த பாட்டு வந்து கஸ்தூரி மனம் கமலும் அங்கே பாடினீங்கல்ல, அதே தான் பாடுங்க இப்போ அப்படின்னாரு. அடுத்த 15வது நிமிஷம் மொத்த பாட்டையும் பாடி முடிச்சார் வடிவேல். அது என்ன, இதுலேருந்து நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியதுங்கிறதா, இசை, கவிதை, இலக்கியம் இது எல்லாமே வெளியில் கிடையாது, உங்களுக்குள்ளேயே தான் இருக்கிறது. அதை பண்படுத்தி சரிப்படுத்துவதற்கு ஒரு ஆள் கிடைத்து விட்டால் எல்லோரும் வடிவேல் ஆகிவிடுவார்கள், எல்லோரும் இசைஞானி ஆகிவிடுவார்கள், எல்லோரும் இசைப்புயல் ஆகிவிடுவார்கள் அப்படிங்கிறதான் நேரடியாக நான் பார்த்த அந்த சம்பவம்.